வாரம் நம்ம பல்லாவரம் சந்தை போலாமா வேண்டாமா அப்படிங்கிற 2 மைண்ட் செட்டோட தான் நான் கிளம்பி இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாலும் நான் பல்லாவரத்துல இதை வாங்கினேன் அதை வாங்கினேன் அப்படின்றாங்க. நம்ம போய் நிறைய பொருள் வாங்குறோமோ இல்லையோ அங்க இருக்கிற பிரைஸ் ஓப்பனா சொல்லிடுறேன். ஒரு சில சேனல்ல அந்த மாதிரி எதையுமே ரிவ்யூ பண்றது கிடையாது. அதனால நம்ம திரும்ப இனிமே பல்லாவரம் போக வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறேன். நம்ம வேற ஏதாவது மார்க்கெட்ல போய் இதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் சீப்பான பிரைஸ்ல கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மார்க்கெட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்ததுமே முதல்ல நம்ம கையில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று மாட்டுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கிண்டல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்க்ரீனு, டேப் மாதிரி இருக்கும். ஆனால் இது நம்ம டேபை யூஸ் பண்ண முடியாது, படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதோடைய ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். 900 ரூபான்னு சொன்னார். சரி, அதை அங்கேயே வச்சுட்டு அடுத்த கடைக்கு வரும்போது பார்த்தா நிறைய மொபைல் வந்துருந்துச்சு. இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் எங்கே பார்த்தாலும் மொபைலாக தான் இருந்தது. எதனால இவ்வளோ ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சரியாக தெரில. இல்லை போன வாரம் இருந்ததுன்றதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து அடுத்த கடைக்கு வந்தோம். இங்கே ஏதாவது நமக்கு ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட டேப் ரிகார்டெலாம் வேணும் அப்படின்றாங்க. அதனால சரி ஓகே டேப் ரிகார்டு இருக்குமான்னு பார்த்தேன். லேப்டாப்லாம் இருந்தது. எல்லா லேப்டாப்புமே ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டால் ஒர்க்கிங்னு சொல்கிறாங்க. ஆனால் எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்குறது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். சரி, இதை பார்த்துட்டே இருந்தேன். பக்கத்துலேயே பார்க்கும்போது காலுக்கு கீழே ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் தான். அதாவது பேட்டரி உள்ளே இருக்கும். இதில் நம்ம ஒரு மைக் கனெக்ட் பண்ணி சின்னதாக பார்ட்டி மாதிரி யூஸ் பண்ண. அப்படியே பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்த்தேன். அங்கே ஐபாட்டில் இருந்தது. இது ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைனா நீங்கள் தான் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. பார்க்குறதுக்கு ஓரளவு கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. டிஸ்பிளே மாத்திரம் லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. அடுத்து நோக்கியாவோட கீபேட் மொபைல் இருந்துச்சு. எதுலேயுமே பின்னால் பார்த்தீங்கன்னா பேட்டரியும் அந்த கவரும் கிடையாது. எதனால இதெல்லாம் இல்லைனா அப்படின்னா பேட்டரிலாம் டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் தூக்கி போட்டோம் அப்படின்னாரு. சரி ஓகே நமக்கு இதில் எதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். ஒரு சோனி எரிக்சன் ஃபோன் இருந்துச்சு, ஓப்பன் டைப்பு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, உள்ளுக்குள்ளே நல்லா இருந்தது, வெளியும் நல்லா இருந்து. ஆனால் எதுலேயுமே பேட்டரி இல்லை. சரி நம்ம எடுக்கிறது நம்மளுடைய ஓன் ரிஸ்க்கு தான் அப்படின்றதுனால சரி ஏதாவது நல்ல மொபைலாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த சோனி எரிக்சன் பார்க்கையில் கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருந்துச்சு. இது நோக்கியாவில் ஒரு ஸ்லைடு ஃபோனு. ஸ்லைடுமே நல்லா ஒர்க் ஆச்சு. சரி பேட்டரி இல்லை, சரி இதை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பாட்டார்கிட்ட கேட்டேன் என்ன ப்ரைஸ் சொல்லுவீங்க அப்படின்னேன். நீங்கள் எடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இந்த நோக்கியாவில் இந்த மொபைல் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சைடில் எல்லாம் லைட் எரியும். என்கிட்ட அந்த மொபைல் ஒன்று இருக்குது. நான் உங்கள்கிட்ட இடையில ரீசெண்டாக வேணா உங்களுக்கு காட்டுறேன் நான். ஏன்னா அது பேனல்லாம் மாற்றாமல் வச்சுருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் எதுலையுமே காட்டல. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Q66 தான். நம்ம மைக்ரோமேக்ஸில் 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் அதே மொபைல். இது சோனிலேயுமே அதேமாதிரி ஸ்லைடு ஃபோனு. எல்லாமே பார்த்தா டிஸ்பிளே உடஞ்சிருந்துச்சு, இல்லை டச் உடஞ்சிருந்துச்சு, இந்த மாதிரி தான் இருந்து. பக்கத்தில் இன்னொருத்தர் மொபைலில் எடுத்துருந்தாரு. சரி ஓகே நமக்கு தேவையானது மாதிரி எடுத்து கையில் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு ஃபோனாக பார்த்துட்டே இருந்தேன். ஏதாவது இன்னும் நல்ல ஃபோனாக இருக்குமா அப்படின்னு. ஏன்னா இது சோனி நல்லா இருந்தது. நிறைய பேர் சோனி கேட்குறீங்க, சோனி லவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க போல. ஆனாலுமே பார்த்தா ஒவ்வொன்று கண்டிஷன் நல்லா இல்லாமல் இருக்குது. அதனால தான் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டு சரி இதுக்கு ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எடுங்கண்ணா நான் ப்ரைஸ் சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இதை 8 ப்ரைஸ் கேட்டேன். ப்ரைஸ் அவர் அதிகமாக சொன்னார். அதனால் அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு அங்கேயே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த கடையில் பார்க்கும்போது இவர்கிட்ட டேபெல்லாம் இருந்தது. இந்த சாம்சங் டேபு பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். ஒர்க்கிங் தான் தம்பி அப்படின்னாரு. ஆனால் சார்ஜர் மட்டும் எங்கிட்ட கிடையாது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தேன். சுற்றி பார்க்கும்போது எங்கேயுமே டேமேஜ் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடல் சார்ஜர். சிம்மும் போட்டுக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா இதோடைய ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னேன். தம்பி எடுங்க தம்பி உங்களுக்கு இல்லாததா அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னேன். ஒரு 3000 ரூபா மாத்திரம் கொடுங்க அப்படின்னாரு. என்னது 3000 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன். அடுத்த கடைக்கு பார்த்தேன். இங்கே பார்க்கும்போது நிறைய மொபைல் இருந்து, டேப் இருந்தது, இதெல்லாமே இருந்து. எவ்வளோ நான் ஸ்டார்டிங் வரும் அப்படின்னேன். டேப் எடுத்துக்குவாங்க தம்பி உங்களுக்கு 1500 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னாரு. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடல் தான். ஆனால் இந்த வாரம் பல்லாவரம் கொஞ்சம் கிளைமேட் நல்லாவே இருந்தது. மழை வர மாதிரியே இருந்து, வெயிலும் கிடையாது, பரவாயில்லையா இருந்தது எனக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு வந்தோம். அங்கே பார்க்கையில் லேப்டாப்லாம் வச்சுருந்தாங்க. அது போக நிறைய சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜர்லாம் இருந்தது. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னா 200 ரூபா வரும் அப்படின்னாரு. ஏன்னா பெரும்பாலும் ஒரிஜினல் சார்ஜர் நிறைய பேர் தேடுறீங்க, இதை ஆர்டர் பண்ணணும் இல்லாட்டி ஷோரூமில் வாங்கணும் அப்படின்றீங்க. அதனால் இந்த மாதிரி வேணா சொல்லுங்கள், நான் போகையில் இருந்து வேணா வாங்கி தரேன். அப்புறம் இன்னொரு கடையில் பார்க்க லேப்டாப் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னா 4000 ரூபா வரும்னாரு. ஒர்க்கிங்கா அப்படின்னா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான், பக்கா ஒர்க்கிங்கா அப்படின்னாரு. ஆனால் அதை போய் பார்க்குறதுக்கு தான் முடியல.
ஏன்னா அவர் கொஞ்சம் முன்னாடி திங்ஸ் எல்லாம் போட்டு இருந்தார், அதனால் உள்ளே போய் பார்க்கல. அடுத்து இன்னொரு கடையில் பார்க்கல ஒரு வீடியோ பிளேயர் ஒன்று இருந்துச்சு. இது ரொம்ப வாரமாக நான் பார்த்துட்டே இருக்கிறேன். சரி ஓகே, பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து சோனி ஹேண்டிகேம் எடுத்து பார்த்துருந்தாரு. டிஸ்பிளே மாத்திரம் லைட்டாக ஒயிட்டாக இருந்துச்சு, பேட்ரி எல்லாமே இருந்தது. பேக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டுருந்தாரு. அவர் கடைக்காரர் ஒன்றும் அவ்வளோ சொல்கிற மாதிரி தெரில. மெமரி கார்டு இருக்கான்னு பார்த்தா மெமரி கார்டுமே கிடையாது, பேட்ரி எல்லாமே இருந்துச்சு. சார்ஜர் வாங்கணும் அப்படின்றதுனால அவர்கிட்ட கேட்கும்போது சார்ஜர் இருக்குது தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே, இது நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து இன்னொரு கடையில் லேப்டாப் பார்த்தேன். இந்த லேப்டாப்புமே ஒர்க்கிங் தான் சொன்னார், ஆனால் ப்ரைஸ் மாத்திரம் தான் ஜாஸ்தி சொன்னார். சரி ஓகே, நான் அந்த ஐபேட் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு கேட்டேன். ஐபேட் எடுத்துக்கோங்க தம்பி, கம்மி பண்ணி தரேன் அப்படின்னாரு. எடுத்து கண்டிஷனை திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஃபுல்லாக அடித்து நொறுக்கி வச்சுருந்தாங்க, எல்லா பக்கமே உடச்சிருந்தாங்க. நம்ம இதுக்கு டிஸ்பிளேவும் மாற்றணும், டச்சும் மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டன்லாம் காணாமல் போயிருந்துச்சு. சரி எதுக்கு நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு டேப் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகவே இல்லை. ஆனால் அவர் ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னார். சரி அவர் சொல்லிட்டாரு, ஆகிறதுக்காக சொல்லியிருப்பாருன்ட்டு அந்த பக்கம் இருந்து ஓடிட்டேன். அடுத்து இன்னொரு கடையில் பார்க்கல ஜாய்ஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. இது என்ன அப்படின்றது எனக்கு சரியே தெரில. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஒரு வேளை அந்த எலக்ட்ரிக்கல் மசாஜர் சேரோட இதாக இருக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரியே தான் இருந்துச்சு. சரி இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு அதை அங்கேயே வச்சுட்டு கீபோர்டு மொபைல் எவ்வளோ அப்படின்னேன். 100 ரூபா அப்படின்னு சொன்னார். பேனாசோனிக் ஃபோன் இருந்துச்சு, டச் ஸ்க்ரீனு, ஆனால் எங்கேயுமே டேமேஜ்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. பட்டன் மட்டும்தான் இல்லாமல் இருந்தது. சரி இது நம்ம இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அதை அங்கேயே வச்சிட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக் போகல இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.